ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், ஜீவிக்கிறவர். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். இந்த வேளையிலுமாய் நம்மத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள ஒரு நாட்களில் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியான வேளையில் இந்த அற்புதத்தின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. யாராக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையிலும் கூட நன்மை செய்கிறவராய் நம்மத்தில் ஒரு பிரசன்னமாய் இருக்கிறார். மீண்டும் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நிபுணருக்கு கூடாக உங்கள் அற்புத நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆம்பிரியமானே, இந்த நாட்களில் வியாதியின் வேதனை நிமித்தமாய், பாவத்தின் நிமித்தமாய், கடன் பிரச்சனை அழுத்தங்கள் நிமித்தமாய், தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாய், குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாய், குடும்ப பிரச்சனைகள் நிமித்தமாய், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் துக்கத்தோடு கூட இருப்பிலா இருந்தால், அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, உங்களை பார்த்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுதான் அருமையான ஒரு வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சொல்லுகிறவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் படைத்தவர். நம்முடைய வாழ்க்கையில இந்த துக்கத்துக்கு காரணமான காரியம் எதுவாக இருந்தாலும், எத்தனை வருட பிரச்சனையா இருந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை அப்புறப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் நாட்களில் பிரியமானே அநேகர் வியாசியஸ்தர்கள் அவருடைய கடந்து வந்து அவரை தேடி வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்ட சம்பவங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அநேகர் அவரை தேடி வந்து தங்களுடைய வியாதியிலிருந்து, அசுத்தாவிலும் பிடியில இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார், அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார். அதே வேளையில அநேகரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவராகவே தேடி போய் அற்புதம் செய்த காரியங்களையும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் இருந்த துக்கங்கள் எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றினார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இந்த பெசத்தா குளத்தருகில் 38 வருடங்களாக படுத்த படிக்கா இருந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம், எப்படி அவருடைய வியாதி படுகையை மாற்றி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் என்பதை குறித்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரை உள்ள வசனங்கள். அந்த பெசத்தா குளத்திலே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாசியத்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அதுக்கு வியாசியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆம்பிரியமானவர்களே, இந்த பெசதா குளத்தருகில 31 வருடம் 2 வருடம் 38 வருடங்களாக படுக்கையா இருந்த அந்த மனுஷனை வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை கண்டு வெகு நாளா வியாசியது என்று அறிந்து அவனிடத்துல அவன் கடந்து போறதை நாம் பார்க்கிறோம். அவன் கூட தன்னுடைய நிர்பந்தமான நிலைமையை, உதவியற்ற நிலைமையை
30 வருடங்கள் அந்த இடத்துல படுத்து படுக்கையாக இருந்தாலும் கூட அருமையான சகோதரர் எப்படி ஆகலும் இந்த வியாதி படுக்கையில் இருந்து தான் மீண்டு விட வேண்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், விருப்பை வாஞ்ச உடையவனாகத்தான் அந்த மனிதன் காணப்பட்டுக் கொண்டு சொல்லும்போது சொல்லுகிறான். ஒவ்வொரு முறையும் குளம் கலக்கப்படும் போது அந்த குளத்தில் இறங்குவதற்கு அவன் முயற்சித்திருக்கிறான். சொல்லும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவருடைய வாஞ்சை இருந்தது, விருப்பம் இருந்தது, தாகம் இருந்தது, எப்படியா இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி. ஆனால் அவன் முடியலை, உதவி செய்ய யாருமே இல்லை. உதவியற்ற அவர் நிலைமையை கண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மண்டலத்தில் அத்தனை பேர் இருந்தாலும் கூட அவனுக்கு நேராக கடந்து போய் அவருடைய நிலைமை அறிந்து, உதவியற்ற நிலைமை அறிந்து, அவருடைய விருப்பத்தை அறிந்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறான்னு கேட்டு நீ உன் படைக்கு எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னான வேளையில வேதம் சொல்லுகிறது, அத்தனை பேர்களுக்கு முன்பாக அவன் எழுந்து தன் படைக்கு எடுத்துக்கொண்டு நடந்து போறான் என்று சொல்லி 38 வருட அவருடைய பிரச்சனைக்கு, அந்த வேதனைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு முடிவை உண்டாக்கினார். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். இந்த மத்தியான வேளையிலும் கூட அருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த தேசத்துல எந்த சூழ்நிலையில் இருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், சிறையிருப்புகள் எவ்வளவு காலமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதில் இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் வாஞ்ச உடைகளாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், இந்த விருப்பம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், இந்த மத்தியான வேளையில அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 38 வருடங்களுக்கு அவை படுத்த படிக்க அந்த மனதை தேடி போற அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மத்தியான வேளையில நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தேடி வந்திருக்கிறார். காரணம், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படிக்கு, கண்ணீரை களிப்பாக மாற்றும்படிக்கு, வியாதிப்படிகளை மாற்றும்படிக்கு. ஆம்பிரியமானே, ஒரு மனதுருகிற தெய்வம், மனதுருக்கத்தின் தேவன். அந்த மனதுடைய நிலைமையை கண்டு அவருடைய கடந்து போய் நீ சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயாண்டு கேட்டு அற்புதம் செய்து இந்த மத்தியான வேளையில உங்கள் மத்தியிலும் கூட அதே கேள்வியோட ஒரு பிரசன்னமாக இருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த துக்கத்தை, அவங்களோட வாழ்க்கையில துக்கத்தை கொண்ட காரியம் எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து நீ விடுதலையாக வேண்டும் விரும்புகிறாய் என்ற கேள்வியோடு கூட அவர் உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த மத்தியான வேளையில நீங்களை விசுவாசிக்க கூடுமானால் உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்ய, ஒரு வியாதி படுகையை மாற்ற, ஒரு கண்ணீரை களிப்பாக மாற்ற, உங்களோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற, சஞ்சலத்தை தவிப்பை உங்களோட வாழ்க்கையோடு அகற்றி போட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, வல்லமுள்ளவராக, உயிர்த்தெழுந்தவராக, ஜீவனுள்ளவராக நம்மத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். அற்புதங்கள் இருந்தவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமானே அவரை தேடி வந்து அத்தனை பேரோட வாழ்க்கையில் அற்புதம் செய்த அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வல்லமை குன்றி போகாதவராய், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட சர்வ வல்லமை ஆண்டவராய் நம்மத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். உண்மையாய் அவர் நீங்க கூப்பிடுவீர்களானால், அவரை விசுவாசிப்பீர்களே ஆனால், அவரை தேடுவீர்களே ஆனால், நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில உங்களோட துக்கத்துக்கு காரணமாக காரியம் எதுவாக இருந்தாலும், என்ன வியாதி, என்ன வேதனைகள் எதுவாக இருந்தாலும், எத்தனை வருட பிரச்சனையாக இருந்தாலும், என்ன சிறையிருப்புகளாக இருந்தாலும், எல்லாவற்றையும் உங்களோட வாழ்க்கையோட அப்புறப்படுத்தி உங்களோட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, உங்களோட கண்ணீரை களிப்பாக மாற்ற, உங்களுடைய வியாதிப்படைகளை மாற்ற, வழியில்லாத இடங்களில் புதிய வழிகளை உண்டாக்க, தடைகளை தகர்த்து போட, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கூட சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடும் போது தம்மை நோக்கி கூப்பிடுற ஜாபம் இருக்கும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற ஜாபம் இருக்கு. சமீப மருத்துவ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுத துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவாராக. என்ன காரியம் இந்த வாத்தியாரம் துக்கப்படுத்தி கொண்டிருந்தாலும் அதை உங்களுடைய வாழ்க்கையோட அப்புறப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, கண்ணீர்கள் களிப்பாக மாறுவதாக, வியாதிப்படைகள் மாற்றப்படுவதாக, சிறையிருப்புகள் மாற்றப்படுவதாக, நிந்தைகள் புரட்டப்படுவதாக, முடியாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே முடிய பண்ணுவீராக.